ஸோ சார் நீங்கள் இது வரைக்கும் பண்ண மூவிஸில் பார்த்தீங்கன்னா அஜித் சார், விக்ரம் சார் அண்ட் சிம்பு, பரத், ஷாம் எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்தது? இல்லைங்க, யாரோட ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இல்லை. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருக்கு என் கூட ஒர்க் பண்ணணும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க கூட தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து நான் அவங்க முகவரி ஃபேன் தலைவா அப்படின்னு சொன்னார். தொட்டிஜா ஒர்க் பண்ணோம். பட் முகவரி மாதிரி படம் வேணாம் தலைவா, நான் சாஃப்டாக வேணான்னாரு. நானே சாஃப்டாக எடுக்கிறது தயாராக இல்லை தலைவான்னு சொல்லி தான் நான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரத் வந்து சிம்பு தொட்டிஜா மாதிரி ஒரு படம் போடணும் தலைவான்னாரு. தலைவா தொட்டிஜா மாதிரி படம் பண்ண முடியாது, பட் வேற ஒரு படம் போடலாம்னு சொல்லிட்டு நேபாளி பண்ணோம். சாம் வந்து நேபாளி பார்த்துட்டு அண்ணே நேபாளி மாதிரி படம் மிரட்டலாக இருந்துச்சுண்ணே, வா பண்ணுவோம்னு சொல்லி பண்ணுறதா. இப்போ வந்து திருப்பி பாரத் வந்து தலைவா ஒன்று படம் கூட பண்ண தலைவான்னு ஓகே பண்ணலான்னு சொல்லி பண்ணுறோம். நான் அஜித்தை மட்டும்தான் வந்து நான் ஸ்க்ரீனில் பார்த்து நான் பயங்கரமாக ரசித்து படம் பண்ணால் இவனை வச்சா பண்ணும் அப்படின்ட்டு அப்போ டிசைட் பண்ணேன். ஸோ என்னென்னா எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, அவர் அப்போ வந்து ஒரு துருன்னு அப்படி இருப்பார், ஒரு ஒரு ஒல்லியாக அப்போ தான் நடிச்சிட்டு இருந்தார் நிறைய படம். பட் அவரோட ஆக்டிவிட்டீஸு அந்த அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு ஆனால் அடமெண்ட்டாக அவரை வச்சு தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு 5 ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட பேசினேன். அது ஒரு பெரிய கதை, நான் நிறைய டைம் சொல்லியிருக்காது. முகவரி படத்தில் வர மாதிரி அவரை வந்து விடாமல் துரத்தி அதை அவர் சொல்லுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஜோதிகாட்ட சொல்லிகிட்டே இருப்பார், நோ இது ஃபெலோ நோ ரியலி விடவே மாட்டேன்ட்டார். துரத்தி நீ தான் பண்ணணுன்ட்டு அடம் பிடிச்சி கடைசியில் அட்லாஸ்ட் சக்சீடணும் அவி அப்படின்னா சொல்லுவார். எதுக்கு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரசித்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்டது அவர் கூட ஒர்க் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி அந்த கதைக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார்னு ரொம்ப நம்பினேன். அதுக்கப்புறம் மற்றபடி என்னை ஒருத்தர் கேட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டாங்கனாலே எனக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அவங்க நடித்த படத்தெல்லாம் பார்த்துருந்தேன்னா இல்லை பார்க்கலைன்னா பார்ப்பேன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஷாம் வந்து சொன்னோன்னே ஷாம் படத்தை நான் பார்த்தோன்னா இது என்ன படம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது ஒரு படம் பர்டிகுலராக ஒரு படம் வந்து இயற்கையில் வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஷார்ட்டை பார்த்தோன்னா ஓகே கூட ட்ராவல் பண்ணலாம், நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே சார், நீங்கள் பார்த்து பொறாமப்படுற ஒரு ஃபில்ம் மேக்கர்னா யார்? நான் பார்த்து பொறாமப்படுற ஃபிலிம் மேக்கர் மணி சாரோட கிரேட் ஃபேன் நான். ஏன்னா எனக்கு டீச்சர் கிடையாது, பிகாஸ் ஐ டென்ட் ஒர்க் as assistant director to any big directors. ஸோ தட் டைம் ஐ வாஸ் லாங்கிங் a teacher ஆக்சுவலி. யார்ட்டையாவது அசிஸ்டண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன். பட் கடவுள் வந்து டோன்ட் வரி மேன் யூ பிளஸ்ட் சைல்டு பெட்டர் கோ டு டைரக்டர்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆகிட்டார். ஸோ அந்த ஏக்கம் எனக்குள்ள இன்னும் இருக்குது. இப்போ என்னோடய கொலீக்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க டீச்சரை பற்றி பேசும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வலிக்கும். ஸோ நம்ம யார்ட்டையுமே ஒர்க் பண்ணலையே, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஏடியோட இன்பிட்வீன் ரிலேஷன்ஷிப் இன்பிட்வீன் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லி எனக்கு பெயினாக இருக்கும். ஸோ அதனால் என்னோட ஒரு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வந்து மணி சார். என்னை ஒழுங்காக படிச்சுட்டு எங்கேயோ போயிருக்க முடியும்னா கூட்டு வந்ததே மணி சாரும் பிசி ஸ்ரீராம் சார் தான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச டைரக்டர் வந்து பாலா சார். அதுக்கப்புறம் வந்து அமீர் என்னோட நெருங்கிய நண்பர், அவரோட படம் வந்து எனக்கு ரொம்ப பர்த்வி ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் மிஸ்கின் சார் மேலே எனக்கு ரொம்ப ஒரு மரியாதை இருக்குது, அவர் படம்னா அவர் இருக்கும். அதே மாதிரி செல்வராம் சார் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. இதுக்காக மற்ற டேரக்டர்லாம் கேட்க வேணாம், எனக்கு ரொம்ப இவங்க படம்னா நான் வந்து ஃபஸ்ட் டேவே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சார், எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட படம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? தமிழில் கேட்குறீங்களா இல்லை தமிழில்? நீங்கள் பார்த்த படங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செஞ்ச படங்களாக இருக்கலாம். நிறைய இருக்குங்க. பார்த்து டிஸ்டர்ப் ஆன படங்கள் பார்த்தா லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய படங்க இருக்கு. இல்லை நீங்கள் ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அப்படின்னு நீங்கள் ஏதாவது படத்தை பார்க்குறீங்களா? நான் படம் நான் ரொம்ப ரசித்து படம் நான் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரல, நான் நடிக்க தான் நினச்சேன். பயந்துடாதீங்க, நடிக்க தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷனை நான் வளர்த்துக்கிட்டு தான் வந்தேன். நான் நடிகனா என்ன பண்ணணுங்கிற ரிசல்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அது சம்மந்தமாக பெருசாக ட்ரை பண்ணல. ஓகே, வெரி ஷார்ட்லி ஐ கேம் டு கன்க்ளூஷன் திஸ் இஸ் நாட் ஃபேர்ன்னு சொல்லிவிட்டு ஐ ஜஸ்ட் க்ளோஸ் தட் மேட்டர். பட் ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் சொல்லணும்னா நாயகன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நாயகன், அக்னி நட்சத்திரம் ரெண்டுமே அப்படியே கண்டினியூஸாக வந்துச்சு, 2 ஃபிலிமுமே.
அந்த 2 ஃபிலிமுமே வந்து என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நாயகன் பார்த்துட்டு அப்போ நான் காட்ஃபாதர் பார்க்கவே இல்லை. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் காட்ஃபாதர் பார்த்தேன். பட்டு நாயகன் பார்த்து எனக்கு நான் ரொம்ப ஒரு தமிழ் ஃபிலிமில் இப்படி எடுக்க முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப மணி சார் மேலே பிசி சார் மேலெலாம் ரொம்ப க்ரேஸ் இருந்துச்சு. தேங்க் காட் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிமே வந்து பிசி சேம் தான் சினிமாட்டோகிராஃபர். என் ஃபஸ்ட்டு படத்தை பார்த்துட்டு மணி சாரே வந்து என்னை கூப்பிட்டு அவன் கம்பெனியில் படம் பண்ண சொன்னார். தட் வாஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ. ஸோ 2013 வந்த படங்களில் உங்களோட ஃபேவரட் எது? சூதுகவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் ஒன்று. அதுக்கப்புறம் ஆதலால் கால் செய்யும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அஃப்கோர்ஸ் பாலா சார் படம் இது பரதேசி. நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற இந்த ஆக்டரோட நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டர் நினச்சிட்ருக்கீங்களா மைண்டில்? இப்போ வந்து எனக்கு அந்த அஜித் மாதிரி இருந்த அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்ட மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகிறது வந்து விஜய் சேதுபதி கூட ஒர்க் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்கார், ரொம்ப டைரக்டர் கூட ஜெல் ஆகிறாரு. எனக்குமே ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் அது எல்லா டைரக்டருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அது அப்படியே 100% பண்ணி கொடுக்குறது தாங்க சந்தோஷம். ஒரு டைரக்டருக்கு வந்து இதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஒரு 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 சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு 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 சீஃப் டெக்னீஷியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்கிறத ஒரு 100% நம்ம பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு டைரக்டருக்கு அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த விஷயத்தில் அவரை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹைட் போனதுக்கப்புறம் கூட ரொம்ப டவுன் தான் இருக்கார், இன்னும் அந்த இதெல்லாம் ஹெட்டில் எதுவுமே ஏறல, ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாரு, நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டாங்க. நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அவர் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆசை இருக்குது அவரோட ஒர்க் பண்ணணும். சரி, கடைசி கேள்வி சார். தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எது சொல்வீங்க? இல்லைங்க, தமிழ் சினிமாவில் வந்து இப்போ ட்ரெண்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி, இது என்ன ட்ரெண்டுன்னே தெரியல. ஒரு மாதிரி எல்லா போஸ்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு முதல்லலாம் ஹீரோ ஹீரோயினோட போஸ்டர்ஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ ஒரே ட்ரெஸ் போட்டு அப்படி நிற்கிறாங்க. எல்லா போஸ்டர்லையும் அப்படியே நிற்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம் மேக்கர், அவர் நாங்கள் FB ஃப்ரெண்ட்ஸு. அவர் வந்து கனடாலேருந்து வந்தார். அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் அங்கே எடுத்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. அவர் இங்கே வந்து அவரோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இங்கே எல்லாத்துக்கும் போட்டு காட்டணுக்காக வந்திருந்தார். ஆக்சுவலி அவர் இங்கே வந்து பார்த்துட்டு போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு, வாட் மேன் யுவர் தமிழ் இண்டஸ்ட்ரி கெட்ஸ் இன் த்ரூ சம் அதர் கே ஃபிலிம்ஸ் அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி த பீப்புள் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் வாட்ச் கேம் மூவியா அப்படின்னு கேட்டார். திஸ் கேம் நான் வாட் யூ ஆஸ்கிங் ஏன்? No, yeah, I just seen the photo, posters and all. No, 2 men are still standing. They're wearing the same costumes. No, அப்படின்னாரு. எனக்கே அவன் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் காமிச்ச ஒரு 5 போஸ்டரில் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், இப்பெல்லாம் சொல்லாது யான்னு கேட்டேன். இல்லை நோ ஐம் ஜஸ்ட் சீரியஸ்லி ஆஸ்கிங் மேன் அப்படின்னா. நோ நாட் லைக் தட். யா இட்ஸ் பிக் ஹீரோஸ் அண்ட் பிக் காமெடியன்ஸ். ஸோ திஸ் இஸ் வே டு அட்ராக்ட் த ஆடியன்ஸ். தட்ஸ் பிகாஸ் ஒன்லி தே ஷார்ட் அவுட் லைக் திஸ் ஒன்லி அப்படின்னு. ஓ ரியலி ஐ தாட் தட் திஸ் அப்படின்னு. ஆக்சுவலி என்னென்னா ஒரு என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்குது, எந்த ஒரு ஒரு கரெக்டான தெரில எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி, ஒரு காமெடி ஃபிலிமா இல்லை எந்த மாதிரி காமெடி ஃபிலிமு சினிமாவில் எல்லா காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஃபிலிம் அப்படின்னா அது எய்தர் காமெடி ஃபிலிம், சீரியஸ் ஃபிலிம் ஆர் எனி கைண்ட் ஆஃப் மூவி which is best அப்படின்னாக்க it will work out actually. பட் இப்போ வந்து it will not happen like that. ஏன்னா the main reason வந்து number of films வந்து increase ஆச்சு. பட் we can't stop. ஏன்னா everybody can make a film. ஏன்னா because 50 lakhs இருந்தால் we can make a film. because எல்லாருக்கும் கேமரா சின்னது, டேப்பு, சினிமா ஸ்ட்ரிங்கேஜ் 5D 70 எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவர் சின்னதாக ஆஃபீஸில் ஒரு ரேபிட் வாங்கி போட்டு அவனே எடிட்டிங் கற்றுட்டு 8 முடிச்சிடுறான். ஒரு சின்ன டப்பிங் தேட்டர் போட்டு டப்பிங் முடிச்சிடுறாங்க. எஃபெக்ட்ஸை கொடுத்து அவன் 50,000 முடிச்சு கொடுத்துருவான். டோட்டல் படம் ரெடி. ட்ராக்ஸுக்கு வந்து இவனே போட்டு கொடுத்துருவான், எடிட்டரை போட்டு கொடுத்துருவாரு. ஸோ ஃபைனல் மியூசிக் பண்ணி சார் படம் ரெடி ஆகிடுவாங்க. ஸோ முன்னாடி வந்து ஃபிலிம்னா அப்படியே அப்பா ஒரு ஃபிலிம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அப்படிம்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் அ டெக்னாலஜியோட இது. வி கேனாட் ஸ்டாப்.
பட் இதை வந்து எப்படி செட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய சினிமா பீப்புள்ஸ் இருக்கிற பெரிய ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அவங்களாம் டிசைட் பண்ணணும். இது ஒரு ஃபார்மேட் கொண்டு வரணும். இல்லைனா வந்து இப்படி ஓவர்லோடு அடித்தோம்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து 5 ஃபிலிம்ஸ்னாக்க ஆடியன்ஸ்க்கோட லோடு பாருங்கள், எவ்வளோ லோடு தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஒன்றுமே புரியாது, என்ன படம் பார்த்தோம் அடுத்த வாரம் என்ன படம் பார்க்குறோம் ஒன்றுமே புரியாது. ஸோ இது வந்து எனக்கு எப்படி இது வந்து கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட பெரிய ஆளுங்கள்லாம் சேர்ந்து அதை பண்ணாங்கன்னா தேங்க் காட். ஸோ சார் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள்கிட்ட பேசுனதுக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் டேரக்டராக இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் மூவிஸ் கொடுத்துட்ருக்கீங்க அண்ட் ஃபியூச்சர்லேயும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் 6 Candles as well as your future. தேங்க்யூ வெரி மச். பிகைன் குட் வியூவர்ஸ்க்கு என்னுடைய தேங்க்ஸு. வி நீட் ஜஸ்ட் யுவர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங். தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ்.